அப்போல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணுற பெண் குழந்தைங்களுக்கு உளுந்து புட்டு, உளுந்து களி செஞ்சு கொடுக்கறது வழக்கம். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே உளுந்து வச்சு அதிகமான ரெசிபிஸ் செஞ்சு கொடுத்து பழக்குங்க. இதனால் பீரியட்ஸ் டைம்லையும் பின்னாடி வரப்போகிற ப்ரெக்னென்சி டெலிவரி டைம்லையும் அவங்களுக்கு அதிக பலத்தை கொடுக்கும். இந்த ஹெல்த்தியான உளுந்து புட்டு செய்கிறதுக்காக 1 கப் உளுந்தை நல்லா செவக்க வறுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுடுங்க. இப்போது 1/2 கப் பச்சரிசி இல்லைன்னா புழுங்கலரிசி இதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விடுங்க. தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், உதிர்த்தா மாவா போகணும். இதுதான் கரெக்டான பதம். இதை கட்டி இல்லாத மாதிரி ஒரு தடவை சலிச்சுக்கோங்க, இல்லைனா மிக்சியில் ஒரு பல்ஸ் விடுங்க. ஸ்டீமர் இல்லைனா இட்லி தட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அரைச்ச உளுந்து மாவு அது மேலே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததும் இதில் இனிப்புக்காக நாட்டு சக்கரை இல்லைனா பனங்கற்கண்டு பொடி பண்ணி சேர்த்து சாப்பிடலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நல்லெண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து சர்வ் பண்ணுங்க. கமகமன்னு வாசனையா உளுந்து புட்டு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.